துறவி ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையை துறந்து தனிமையை நாடி காட்டுக்கு நடுவில் குடியில் அமைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு நாள் அந்த காட்டுல ராத்திரி விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். அவரும் எப்பவும் போல சாப்பிட்டு படுத்துட்டாராம். அப்போ திடீர்னு கதவை தட்டுற சத்தம். இவரும் இந்த நேரத்துல யார் கதவை தட்டுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க ஒரு பிச்சைக்காரன் குளிர்ல நடுங்கியவாறு கந்தலாடையோட முழுசா நனைஞ்சு போய் நின்றுகிட்டு இருந்தானா. துறவியோ அந்த பிச்சைக்காரனை உள்ளே அழைத்து புத்தாடை கொடுத்து உபசரிச்சாராம். அந்த நடு சாமத்திலும் அவனுக்காக உணவை சமைக்க சமையலறை சென்றாராம். அவர் சென்றதும் இவனோ தன் நிலையை எண்ணி கடவுளை வஞ்சிக்க தொடங்கினானா. கடவுளே, உன்னை எல்லாருக்கும் பொதுவானவர்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன ஏன் ஒரு பிச்சைக்காரனா மாத்தின? ஏதோ ஒரு துறவிக்கு கூட குடிசையும் 3 வேளை உணவும் நல்ல துணிகளையும் கொடுத்து நல்லா தானே வச்சிருக்க, அப்புறையே எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிச்சைக்கார வாழ்க்கையை கொடுத்த? பணக்காரங்களுக்கு மட்டும்தான் கடவுள் தன்னோட பரிவை காட்டுவார் போல, எங்களை போல ஏழைகளுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பார் போல, எல்லாம் எங்க தலையெழுத்து என்று அவன் புலம்பல் துறவிக்கு நன்றாகவே கேட்டது. மனம் நொந்த துறவியோ பூஜை அறை சென்று இறைவனிடம் வருத்தம் கொண்டார். துறவியின் பக்தியில் இறைவன் அவர் முன் தோன்றினார். துறவியே, அவன் என்னை வஞ்சிப்பதை நினைத்து வருத்தம் கொள்ளாதே. எப்பொழுதும் என்னை அவன் வஞ்சித்தாலும் ஒரு நொடி கூட மறவாமல் என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறான். இளம் வயதில் சேராத சவகாசம் வைத்து கல்வி பயிலாமல் ஊர் சுற்றி கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி திரிந்ததால் தான் அவனுக்கு இந்த நிலை. தன் நிலைக்கு தானேதான் காரணம் என்பதை உணராத பேதை அவன். பேதே ஆனாலும் தாய்க்கு தன் பிள்ளைதான் அல்லவா? இந்த பிறவி முழுக்க அவன் கர்ம வினையால் அவதிப்படுவான். ஆயினும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதால் அவனுக்கு அடுத்த பிறவியில் வறுமையில்லா நிம்மதியான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு சுட சுட உணவை செய்து வயிறார உண்ண வைத்து உறங்கவை என்று கூறி கடவுள் மறைந்தார். கடவுளின் கருணை உணர்ந்த துறவியோ அவர் கூறியது போலவே பிச்சைக்காரனை கவனித்து மறுநாள் காலையில் அனுப்பி வைத்தார். இதாங்க கடவுளோட கருணை. தன்னை எவ்வளவுதான் அந்த பிச்சைக்காரன் திட்டினாலும் துறவி மூலமா அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து உணவளித்து அந்த ராத்திரி சுகமான ஒரு தூக்கத்துக்கு வழிவகை செஞ்சிருக்கார். பாத்தீங்களா? அவன் எவ்வளவுதான் திட்டினாலும் தன்னை உணராம போனாலும் வாழ்க்கை முழுக்க தெய்வம் அவனை இப்படித்தாங்க ரட்சிக்கிறார். அந்த பிச்சைக்காரனை போலதாங்க நம்மளும் நம்ம அனுபவிக்கிற துன்பங்களுக்கு கடவுள் தான் காரணம்னு சொல்லி அவரை ரொம்பவே திட்டுறோம். நம்ம துன்பங்களுக்கு நம்ம கர்மா தான் காரணம்னு யாருமே இங்க உணர்றதில்ல. நாம முன்னேற கடவுள் வாய்ப்பு மட்டும்தாங்க கொடுப்பார். அதை உபயோகப்படுத்தி முயற்சி செய்யறது நம்ம கையில தான் இருக்கு. எந்த முயற்சியும் செய்யாம கோட்டை விட்டு காலம் கடந்து தான் நிலைமை இப்படி ஆயிருச்சேன்னு வருத்தப்பட்டு கடவுளை திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை.